இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கரோஷன். கரோஷன் அப்படின்றா அரிமானம் அப்படின்றது வந்து சொல்லலாம். இப்போ ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் கரோஷன் அப்படின்றது வந்து ரஸ்டிங் ஆஃப் அயன், அது வந்து ஒரு கரோஷன், ஒன் டைப் ஆஃப் கரோஷன் வந்து சொல்லலாம். ரைட்டா? இப்போது கரோஷன் அப்படின்னா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் பை கெமிக்கல் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் வித் த என்வரான்மெண்ட். அப்போ சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்லையோ இல்லை எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமாகவோ சிதைவு அடைகிறது அப்படின்றது தான் வந்து கரோஷன். அரிமானம் ஏற்படுது அப்படின்றது தான் வந்து கரோஷன் அப்படின்றத சொல்லலாம். இப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது Fe2O3 .H2O. ஸோ ஒரு அயன் இருக்குது அப்படின்னா அந்த அயனோட நமக்கு வந்து எப்படி கரோட் ஆகுது, ஏர் மாலிகுள்ள இருக்கிற வாட்டர் ட்ராப்லெட் வந்து அயன் கூட ரியாக்ட் ஆகி Fe2+ இருக்கும்போது, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து Fe2+ தான். அப்போ அந்த Fe2+ Fe3+ மாறத்தான் பார்க்கும். ஈவன் நம்ம உடம்புல கூட Fe2+ Fe3+ மாற பார்க்கும். ஆனால் ஒரு செகண்டில் மாறிட்டு திருப்பி அது Fe2+ஆகவே வந்து மாறிடும். Fe3+ஆகவே ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அயன் கண்டென்ட் வந்து இருக்காது. ரைட்டா? பிளட்ல அயன் கண்டென்ட் வந்து அயன் பாய்சனிங்கை வந்து மாறிடும். ரைட்டா? அப்போது நம்ம ஆக்சிஜன் பிளட், டீஆக்சிஜன் பிளட்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். அப்போ அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டில் வந்து அந்த அயன் காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் கூட பைண்ட் ஆகி Fe2+லேருந்து Fe3+ மாறும். அதுக்கடுத்து என்ன ஆகும்னா அந்த வாட்டர் ட்ராப்லெட் வந்து அந்த வாட்டர் வந்து வெளியே போயிட்டு மறுபடியும் Fe2+ வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஒரு வேளை நமக்கு வந்து Fe3+ஆகவே இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அயன் டிஃபிஷியன்சி இல்லை அயன் பாய்சனிங் வந்து வரும். இதுக்கு பேர் வந்து மெட்டாலிக் பாய்சனிங் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து ரியாக்ஷன். ரஸ்டிங் ஆஃப் கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் Fe2O3 .XH2O அப்படின்னா நம்பர் ஆஃப் H2O எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். .5H2O, .10H2O, .12H2O அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். வாட்டர் மாலிகூல்ஸ் அங்கே வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ இதான் வந்து ரஸ்டிங். அப்போ டைப்ஸ் ஆஃப் கரோஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரை கரோஷன் ஆர் கெமிக்கல் கரோஷன், அடுத்து வந்து வெட் கரோஷன் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன். நெக்ஸ்ட் வந்து ஸோ மெத்தட் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரை கரோஷன் இல்லை கெமிக்கல் கரோஷன் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ கரோசிவ் ஆக்ஷன் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் மாய்ஸ்சர் ஆர் கால்டு ட்ரை கரோஷன். இப்போ மாய்ஸ்சர் இல்லாத இடத்துல நமக்கு வந்து கரோட் ஆகுது அப்படின்னா அதான் வந்து ட்ரை கரோஷன். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கெமிக்கல் அட்டாக் ஆஃப் அன் மெட்டல். அப்போ ஒரு மெட்டல் மேலே ஒரு கெமிக்கல் அட்டாக் ஆகுது அப்படின்னா உதாரணத்துக்கு ஆக்சிஜனோ இல்லை நைட்ரஜனோ இல்லை சல்ஃபேட் அயனோ இல்லை H2S கேஸோ பாஸ் பண்ணி நமக்கு வந்து கரோட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ட்ரை கரோஷன் அப்படின்றத சொல்லலாம். இட் அக்கர்ஸ் த ஹை டெம்பரேச்சர் ஆஃப் ஆல் தி கேஸஸ். அப்போ இது வந்து இருக்கணும் அப்படின்னா ஹை டெம்பரேச்சராக வந்து இருக்கணும். உதாரணத்துக்கு அபவ் ஆக்சிஜன் கேஸில் என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அதை விட அதிகமாக இருக்கணும். இட் இஸ் த மோஸ்ட் ஆஃப் ரியாக்டிவ் கேஸஸ் இம்பேக்ட் த கெமிக்கல் அட்டாக். அப்போ ரியாக்டிவ் கேஸஸ் எது ஜாஸ்தியாக இருக்குமோ அதுதான் வந்து மெட்டலோட ரியாக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கரோஷன் வந்து ஏற்படும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. வெட் கரோஷன் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன் அப்படின்னா நமக்கு வந்து வாட்டர் மாலிகுல் மாய்ஸ்சர் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கணும். அப்போது ஒரு மொட்டை மாடியில் நமக்கு வந்து இரும்பு கம்பியை போட்டோம் அப்படின்னா அது மழையிலையோ இல்லை ஈரப்பதத்து கூட ரியாக்ட் ஆகும்போது அந்த வாட்டர் ட்ராப்லெட் வந்து இப்போ மழையே பெய்ய வேண்டாம், இப்போ 6 மணிக்கு மேலே காலையில் 12 மணி 1 மணிக்கு மேலே வந்து சில்லுன்னு இருக்கிற அட்மாஸ்பியரில் ஹியூமிடிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த ஹியூமிடிட்டியே போதுமானது மெட்டலில் வந்து கரோடு பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதான் வந்து வெட் கரோஷன். இல்லை எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன் அப்படின்னு நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் மூலியமாக நம்ம வந்து கரோட் பண்ண வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலியமாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கரோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கரோஷன் ப்ரிவென்ஷன். அப்போ ப்ரிவென்டிங் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட்டு வந்து அலாய்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் கேன் பி அலாய்டு டு ப்ரிவெண்ட் த ப்ராசஸ் ஆஃப் கரோடிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. அப்போ வெறுமனியாக ஸ்டீலை யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா நிக்கல் இருக்கும், அயன் இருக்கும், காப்பர் குரோமியம் வந்து இருக்கும். ஸோ அப்போது இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி குரோமியமை வந்து யூஸ் பண்ணாங்க. மேக்ஸிமம் 45% ஆஃப் குரோமியம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மினிமம் 12% ஆஃப் குரோமியம் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக உருவாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் கோட்டிங். சர்ஃபேஸில் நம்ம பெயிண்ட் அடிக்கிறது மூலியமாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதில் வந்து கால்வனைசேஷன் இருக்குது, எலக்ட்ரோப்ளேட்டிங் இருக்குது, நம்ம அன்டோசிங் ப்ராசஸ், அனிடோசிங் ப்ராசஸ், கேத்தோடிக் ப்ராசஸ் வந்து இருக்குது.
அனோடிக் ப்ராசஸ் அனோடைசேஷன். அடுத்தது வந்து கேத்தோடிக் ப்ராசஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு கேல்வனைசேஷன், இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கோட்டிங் எ ஜிங்க் ஆன் அயன் ஷீட் பை யூஸிங் த எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு பேர் தான் டோப்பிங் ப்ராசஸ். அப்போ அயனை வந்து எலக்ட்ரானை யூஸ் பண்ணி, கரண்ட்டை யூஸ் பண்ணி அதுக்கு மேலே ஜிங்க் கோட்டிங் கொடுக்கறது தான் வந்து கேல்வனைசேஷன். அடுத்தது எலக்ட்ரோப்ளேட்டிங் அப்படின்னு வரும்போது, இதுக்கு எலக்ட்ரோப்ளேட்டிங் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஸ்போர்ட்ஸ் கார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அலாய் வீல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அலாய் வீலில் வந்து இந்த எலக்ட்ரோப்ளேட்டிங் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எலக்ட்ரோப்ளேட்டிங் மூலியமாக தான் அந்த குரோம் ஷைனிங்காக வந்து பளபளன்னு பார்க்கறதுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே எலக்ட்ரோப்ளேட்டிங் தான். இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் கோட்டிங் எ மெட்டல் ஓவர் த அனதர் மெட்டல் பை பிளேட்டிங் எ எலக்ட்ரிக் கரண்ட். அப்போது ஒரு மெட்டல் மேலே இன்னொரு மெட்டலை வந்து நம்ம கோட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த இதுக்கு பேர் வந்து எலக்ட்ரோப்ளேட்டிங். அடுத்தது ஆனோடைசிங் அப்படின்னா, இட் இஸ் அ எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் கன்வெர்ட்டிங் த மெட்டல் சர்ஃபேஸ் இன்டு எ டீகரோட்டிவ். ஸோ இப்போ ஆனோடு கேள்விப்பட்டிருப்பீங்க, கேத்தோடு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆனோடு கேத்தோடு மாதிரி தான். அப்போ அந்த ஆனோடிக் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெட்டலை வந்து கரோஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் மூலிமா இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ டீகரோட்டிவாக மாற்றணும் அப்படின்னா கரோஷனாக வந்து டியூரபிளாக இருக்கணும். அப்போ இதுக்கு வந்து அலுமினியம் மாதிரியான இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒய்ட்லி யூஸ்டு ஃபார் அனோடைசிங் ப்ராசஸ். அந்த அனோடைசிங் ப்ராசஸில் அலுமினியம் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா, இந்த மெத்தட் ஆஃப் எ கண்ட்ரோலிங் கரோஷன் ஆஃப் எ மெட்டல் சர்ஃபேஸ் ப்ரொடியூசிங் கோட்டிங் வித் எ மெட்டல் விச் இஸ் ஈஸிலி கரோடபிள். அதாவது இப்போ ஒரு அயன் இருக்குன்னா அயனுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த கோட்டிங் வந்து ஈஸிலி கரோடபிளாக வந்து இருக்கணும். அந்த கோட்டிங் தான் வெளியே போகணுமே தவிர மெட்டல் வந்து கரோட் ஆகாது. ரைட்டா? அப்போ ஈஸிலி கரோடபிள் மெட்டல் இஸ் கால்டு சாக்ரிஃபிகல் மெட்டல். இட் இஸ் ஆக்ட் அஸ் எ ஆனோட். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆனோடு பார்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. என்சோர் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன். அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ஒரு மெட்டல் இருக்குது, அந்த மெட்டலுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். அந்த கோட்டிங் வந்து ஈஸிலி கரோடபிளாக வந்து இருக்கணும். ஸோ அப்போ அந்த மெட்டல் அது வந்து என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஆனோடா வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பாமன் பாலம். அப்போ இந்த இட் இஸ் எ ரயில்வே பிரிட்ஜ் வாஸ் கன்ஸ்ட்ரக்ட் த டவுன் connect the town Rameshwaram to Pamban Island to Mediterranean mainland of India. Opened in 1914, it was India's first sea bridge in India till the opening of bridge Valley Sea Link 2010 வந்து அது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. We can control the corrosion or revolution of the ஹிஸ்டாரிக்கல் பாம்பன் பிரிட்ஜ். அப்போ அதில் பாம்பன் பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் முழுக்க இரும்பால் கட்டப்பட்டது. ரைட்டா? இப்போ புதுசாக கட்டப்படுற பாம்பன் பாலம் வந்து அலுமினியம் ஸ்டீலால் வந்து கட்டப்படுது. இது வந்து முழுக்க இரும்பு. அப்போ இது வந்து கண்டிப்பாக ரஸ்ட் ஆகும். அந்த கரோஷனுக்கு வந்து கெமிக்கல் ப்ராசஸ் மூலியமாக கெமிக்கல் பெயிண்ட் வந்து அடிப்பாங்க கரோஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு சொல்யூஷன் லெசன் வந்து இருக்குது. ஸோ அடுத்த லெசன் வந்து இதான் வந்து கான்செப்ட் மேப். அடுத்த லெசன் வந்து சொல்யூஷன்ஸ். ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.